எல்லாருக்கும் வணக்கம். Hello everyone. சுவிசேஷ வகுப்புக்கு உங்க எல்லாரையும் நாங்கள் வரவேற்கிறோம். We welcome you to the gospel class. இப்பொழுது மூன்றாவது வகுப்புக்கு வந்திருக்கிறோம். Now is the third period. முதலாவது வகுப்பில் இரண்டு விதமான ஆவிக்குரிய வாழ்க்கையை குறித்து நாம் தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டோம். In the first period we talked about two kinds of persons of faith. இரண்டாவது வகுப்பில் இரண்டு விதமான ஆதாம்கள் பார்க்கக்கூடிய ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய முன்னுணர்வை குறித்து நாம் பார்த்தோம். And in the second period we talked about the providence of salvation through two Adams. இந்த நேரத்தில் நாம் நித்திய மீட்பை குறித்து என்னுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்போது கிருபையை பெற்றுக்கொள்ள முடியும் என்று நான் நம்புகிறேன். At this time we will share the words of eternal redemption and I hope that you are all filled with grace. இந்த சுவிசேஷம் என்பது நிறைவேற்றப்பட்ட சத்தியம். This gospel is already fulfilled. கர்த்தர் இயேசுவின் மூலமாக நிறைவேற்றின இது சத்தியம். It is a fact that God fulfilled already through Jesus. சுவிசேஷத்தை கேட்கக்கூடிய எல்லா ஜனங்களும் உயிர் பிழைக்கும்படியாக இது செய்யப்பட்டிருக்கிறது. All the people who listen to the gospel can only live. இந்த உலகத்துல இயேசுவை காட்டிலும் நல்ல செய்தி வேற எங்க இருக்க முடியும்? There is no greater news than the news of Jesus. இன்றைக்கு இந்த நேரம் நித்திய மீட்பை குறித்து இதனுடைய வார்த்தையை நாம் பகிர்ந்து கொள்ள போகிறோம். And at this moment we would like to share the words about eternal redemption. பழைய ஏற்பாடு காலத்தில் பாவ நிவாரண பலிகளை செலுத்தக்கூடிய செயல்முறை பிரமாணம் இருக்கிறது இல்லையா? There is the redemption taking place in the Old Testament. ஒரு மனிதன் பாவம் செய்யும் பொழுது தனிப்பட்ட ரீதியாக பாவத்தை கழுவக்கூடிய செயல்முறை இருக்கிறது. There is a sin offering for common people. அது மாத்திரமில்லாமல் இப்போ முழு இஸ்ரவேல் ஜனங்களுக்காக ஒரு பாவ நிவாரண பலி இருக்குது. There is also a type of sin offering for the entire congregation. தலைவர்களுக்காகவும் ஒரு பலி இருக்கிறது. Also for the leaders. இஸ்ரவேல் ஜனங்கள் அனைவரும் சேர்ந்து பாவ நிவாரண பலிகளை செலுத்துவதும் இருக்கிறது. As well as the congregation. அவற்றில் முதலாவது லேவியராகமம் 4 அதிகாரத்தில் வரக்கூடிய பாவ நிவாரண பலிகளை குறித்து நாம் பார்க்கலாம். First, we will look into the process of sin offering of the common people in the Old Testament. நீங்க பிபிடியில் காண்பிக்கக்கூடிய படத்தை நீங்கள் பாருங்கள். Please look at the screen. பழைய ஏற்பாடு காலத்தில் ஒரு சாதாரண மனிதனுடைய பாவ நிவாரண பலியினுடைய செயல்முறை இது. So this is the process of sin offering for the common people. லேவியராகமம் 4 அதிகாரம் 27வது வசனத்திலிருந்து வரக்கூடிய சம்பவங்கள் இவைகள். It's in Leviticus chapter 27 and onwards. பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் முதலாவது செய்த பாவம் இருக்க வேண்டும் இல்லையா? Now in order to have remission of sins you need to have committed. பாவமே இல்லை அந்த நேரத்தில் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. You cannot redeem sins when you don't have any. முதலாவது ஒரு சாதாரண மனிதன் பாவத்தை செய்கிறான். So first a common person commits sin. லேவியராகமம் 4 அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம் இஸ்ரவேல் ஜனங்கள் யாதொருவன் பாவத்தை செய்தால் It says that if any of the people of Israel they commit sin. பாவம் இருந்தாலும் பாவம் செய்தது அவனுக்கு தெரியாவிட்டால் பாவ மன்னிப்பை அவன் பெற்றுக்கொள்ள முயற்சிக்க மாட்டான் இல்லையா? Now even though they committed sin, if they don't know they have sinned, they won't try to. பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் முதலாவது பாவத்தை செய்திருக்கணும். First you need to commit sin. இரண்டாவது தான் செய்தது பாவம் என்று தனக்கு தெரிய வரும் பொழுது என்று வசனம் சொல்லுகிறது. And then it says the sin comes to his knowledge. இரண்டாவது தான் செய்த பாவத்தை அவன் தெரிந்து கொள்ள வேண்டும். ஓ நான் பாவத்தை செய்திருக்கேன், எனக்கு ஒரு பாவம் இருக்கிறது. First his sins must come to his knowledge. He must acknowledge that he has sinned. அதற்கு பிறகு என்ன செய்கிறார்கள்? பழுதற்ற ஒரு பெண்குட்டியை பலியாக ஆயத்தப்படுத்துகிறார்கள். Next he prepares a sacrifice, a female goat without blemish. இந்த பலியை எடுத்துக்கொண்டு பிரதான ஆசாரியர்கள் முன்பாக செல்கிறார்கள் இல்லையா? Now with that offering he comes before the priest. பிறகு இந்த பாவம் செய்த மனிதன் ஆட்டுக்குட்டியின் மீது தன் கைகளை வைக்க வேண்டும். Now the sinner must lay his hands on the sacrifice. ஆட்டுக்குட்டி தலையின் மீது கையை வைத்த பிறகு அந்த பலியை அவர்கள் பலி செலுத்தி அதனுடைய இரத்தத்தை எடுப்பார்கள். Now after laying of hands we kill the sacrifice and there is blood. பிறகு அந்த பலியினுடைய இரத்தத்தை எடுத்து பலிபீட கொம்புகளின் 4 இடத்திலுமே பூசி மீதி இரத்தத்தை நிலத்திலே ஊற்றுவார்கள். Next we take the blood of the sacrifice and we put it on the horns of the altar and then the rest is poured down beneath the altar. மீதியான இந்த பலியினுடைய உறுப்புகளை எடுத்து இந்த பலிபீடத்தில் மேல் வீட்டு அதை எடுத்து போடுவார்கள்.
불태워 버리죠. And then the animal is cut into parts and then put on top of the altar and it is burned. 그리고 난 이후에 அதற்கு பிறகு இது பாவ நிவாரண பலி ஆகிறது. Then there is atonement for sin. பிரதான ஆசாரியர் அந்த மனிதனை பார்த்து இவ்விதமாக நீ பாவ நிவாரண பலியை பெற்றுக்கொண்டாய் என்று And சொல்லுகிறார். after the priest redeems the sin, then he has gained atonement for sin. 그래서 이 핑민의 속죄 ஒரு சாதாரண மனிதன் இந்த விதிமுறைகளை கடைபிடித்தாலும் மாத்திரமே அவன் பாவ நிவாரண பலியை பெற்றுக்கொள்கிறான். 거죠. So for the sin offering of common people, this is the process that they must go through. 다시 한번 இந்த முழு படத்தை நீங்கள் பார்த்தால் If you see the overall picture again, 먼저 이제 죄 பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் முதலாவது பாவத்தை செய்திருக்கணும். so redemption of sin, first you need to have sinned. 그럼 이 பாவத்தை செய்திருக்கால் இரண்டாவதாக இந்த பாவம் செய்தது அவனுக்கு தெரிய வரணும். 되는 것이죠. And then the sins must come to your knowledge. ஓ நான் பாவத்தை செய்திருக்கிறேன், Oh, I've committed sin. ஓ எனக்குள் பாவம் இருக்கிறது, I have sinned. இந்த பாவம் எனக்குள் இருந்தால் நான் அழிவையை சந்திப்பேன். If I leave it this way, I'm going to fall into destruction. இதை உணர்ந்த பிறகு பாவம் செய்து இந்த பாவி எப்படி செய்ய வேண்டும்? 합니까? Then what does the sinner, after having acknowledged this, does? அநேக கிறிஸ்தவர்கள் பாவத்தை தெரிந்து கொண்ட பிறகு அவர்கள் என்ன செய்கிறார்கள்? Many people, many Christians, after they realize they have sins, what do? 많은 사람들이 그 죄에 대해 뉘우치고 அநேக ஜனங்கள் தன்னை கடினப்படுத்தி அவர்களுடைய அறிக்கையின் மூலமாகவும் மனதிருப்பதன் மூலமாகவும் பாவத்தை கழுவ முயற்சிக்கிறார்கள். 하는 사람들도 많이 있는 것입니다. Many people try to wash their sins through confession and repentance through prayer. கண்டிப்பாக மனதிரும்ப கூடாது என்று நான் சொல்லவில்லை. Of course, I'm not saying that repentance is bad. வேதாகமத்தில் மிக அவசியமானது மனதிருப்புதல். One of the most important things is repentance. இயேசுவும் மனம் திரும்பு என்று சொல்லுகிறார். Even Jesus said, repent. யோவான் ஸ்நானகனும் மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசிங்கள் என்று சொன்னார். Even John the Baptist said that we must repent. மனம் திரும்புதல் பரலோக ராஜ்யம் சமீபமா இருந்தது. Repent for heaven is near. மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக் கொள்ளுங்கள். Be without sin. கிறிஸ்தவத்தில் மனம் திரும்புதல் மிக அவசியம். Repentance is very important in Christianity. ஆனால் பாவம் செய்த மனிதன் பாவத்தை செய்த தெரிந்த பிறகு But after having come to the knowledge of sin, பாவத்தை கழுவக்கூடிய செயல்முறையோ the process of washing away sin, தன்னுடைய பாவத்தை குறித்ததான உணர்வு அவனுக்கு வர வேண்டும். either it coming to his knowledge, அதற்கு பிறகு அவன் அறிக்கை செய்ய வேண்டும். or confessing it, இல்லை மனம் திரும்ப ஜெபத்தை செய்கிறானோ praying in repentance. 이런 어떤 방법 இந்த செயல்முறைகள் மூலமாக பாவத்தை கழுவுகிறவர்கள் இருக்கிறார்கள். There are many people who use methods to cleanse their own sin. 그 사람은 이 நித்திய மீட்பிற்குரிய செயல்முறை தெரியாதனால தான் இப்படி செய்கிறார்கள். This is done because they don't know the process of sin offering. நித்திய மீட்புக்குரிய செயல்முறைகளை கவனமாக நீங்கள் பார்த்தால் 보시면은 If you look carefully in the process of sin, பாவம் செய்தது தெரிய வரும் பொழுது after being acknowledged of your sins, பாவத்திற்காக இப்ப நாம் அறிக்கை செய்ய வேண்டும், இல்லை மனம் திரும்ப ஜெபம் செய்ய வேண்டும் என்று இல்லை. you're not supposed to confess it or give a repentance prayer. 이 இந்த 죄를 위해서 பாவத்திற்கு 이렇게 죽어 நமக்கு பதிலாக மரிக்கக்கூடிய ஒரு பலியை ஆயத்தப்படுத்த வேண்டும். You need to bring a sacrifice that will die instead of you. பாவ மன்னிப்பை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்றால் ஒரு பலியை ஆயத்தம் செய்ய வேண்டும். 제물을 준비해야 되는데 So first you need to prepare a sacrifice. பழுது இருந்தால் கூடாது. It must have no blemish. 흠이 பழுதற்ற ஒரு பெண்குட்டியை அவர் ஆயத்தப்படுத்த வேண்டும். You must prepare a lamb without blemish. என்ன அர்த்தம் என்றால் பழுதிரல் இருக்கக்கூடாது. 되죠. It's meaningful that it must not have கொஞ்சம் பலவீனமாக இருக்கக்கூடாது. it must not be lame. அவருடைய சரீரத்தில் காயங்கள் இருக்கக்கூடாது. It must not have a scar. அவருடைய வியாதி இருக்கக்கூடாது. It must not be sick. இந்த விஷயங்கள் இருந்தால் அது ஒரு பலியாக செலுத்தப்பட முடியாது. It cannot be given as a sacrifice. பழுது இல்லாவிட்டால் மாத்திரமே பலி செலுத்த முடியும். It must have no blemish. 그럼 이 죄인은 இந்த பாவி பழுதற்ற ஒரு பெண் ஆட்டுக்குட்டி எடுத்துக்கொண்டு பிரதான ஆசாரியருக்கு முன்பாக போகிறார். So the sinner would bring a female goat without blemish. 그럼 제사장이 제일 먼저 하는 것은 பிரதான ஆசாரியர் முதலாவது இந்த பெண் ஆட்டுக்குட்டியை பார்த்து பழுது இருக்கிறதா இல்லையா என்று சோதிக்கிறார். 살피고 검사를 하게 되죠. And the first thing that the priest does is he observes, he inspects whether there is a blemish on the goat. பழுதற்ற ஒரு பெண் ஆட்டுக்குட்டி என்று அவருக்கு தெரிந்த பிறகு இந்த ஆட்டுக்குட்டியின் தலையின் மீது பாவியை கை வைக்க சொல்வார். 수를 하는 거죠. And after the inspection of whether it is without blemish is done, the sinner puts his hands on top of the animal. இந்த தலையில் கை வைப்பது மிக அவசியம். Now laying of hands is very important. ஏன் தலையில் கை வைக்கிறார்கள்? Why is it important to lay hands? 우리 레위 லேவியராகமம் 16வது அதிகாரத்தை நாம் பார்க்கலாம். Let us see in Leviticus chapter 16, 21வது வசனத்தை நாம் பார்த்தால் verse 21. ஆதின் தலையின் மேல் ஆரோன் தன் இரண்டு கைகளையும் வைத்து
And Aaron shall lay both his hands upon the head of the அதன் live மேல் goat, இஸ்ரவேல் புத்தருடைய சகல அக்கிரமங்களையும் அவர்களுடைய எல்லா பாவங்களாலும் உண்டான அவர்களுடைய சகல மீறுதல்களையும் and அறிக்கையிட்டு confess over him all the iniquities of the children of Israel and all their transgressions and all their sins. அவைகளை வெள்ளாட்டு கடாவினுடைய தலையின் மேல் சுமத்தி அதை அதற்கான ஆள்வசமாய் வனாந்தரத்துக்கு அனுப்பிவிட கடவன். Putting them upon the head of the goat, and shall send him away by the hand of a fit man into the wilderness. தலையில் கை வைப்பது என்றால் இந்த பாவம் ஆட்டுக்குட்டியின் மீது பரிமாற்றம் செய்யப்படுகிறது. By laying of hands, the sin is transferred to the lamb. 안수의 의미는 தலையில் கை வைப்பதனுடைய அர்த்தம் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு நாம் மாற்றுவது பரிமாற்றம் செய்வது என்ற அர்த்தம். Laying of hands represents the transferring of sins. 이 개인의 그 죄를 지은 죄를 தனிப்பட்ட மனிதனுடைய ஒரு பாவம் அவர் செய்த பாவத்தை இந்த ஆட்டுக்குட்டியின் மீது பரிமாற்றம் செய்கிறார். 넘기게 되죠. The sin of the individual is transferred to the animal. 그러면 이제 இதன் பிறகே இந்த ஆட்டுக்குட்டியின் மீது பாவம் செய்த மனிதனுடைய பாவங்கள் சுமத்தப்படுகிறது. And now this sacrifice is carries the burdens of that person's sins. 그러면 그 핑 ஆகவே பாவம் செய்த இந்த மனிதனுடைய பாவங்கள் இப்பொழுது ஆட்டுக்குட்டியின் மீது சுமத்தப்படுகிறது. 넘겨졌습니다. And now the sins have been transferred to the female goat without blemish. 그러면 பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லுகிறது இல்லையா? Now wages of sin is death. 히브리서에서는 எபிரேயர் புத்தகத்தில் நாம் பார்க்கிறோம் ரத்தம் சிந்தல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. For in Hebrews it says that without blood there is no remission. Without shedding of the blood there is no remission. 그리고 우리가 லேவியராகமம் 17வது அதிகாரம் 11வது வசனத்தை நாம் பார்க்கும் 11절에 보시면 போது மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது என்று பார்க்கிறோம். 얘기하고 있습니다. Also if you see in Leviticus chapter 17 verse 11 says the life of flesh is in the blood. 그래서 이제 ஆகவே இந்த பலி 제물은 피를 흘리면서 இரத்தம் சிந்தி மரிக்க வேண்டும். So that is why we must kill this sacrifice with it bleeding. 그때 이제 இந்த பலியினுடைய இரத்தத்தை ஒரு பாத்திரத்தில் அவர்கள் பெற்றுக்கொண்டு And in a vessel this blood is taken. இந்த இரத்தத்தை எடுத்து பலிபீடத்தினுடைய கொம்புகளில் பூசுகிறார்கள். 바르게 되죠. And with this blood it is put on the horns of the altar. தகன பலிபீடத்தின் 4 மூலைகளில் இருக்கக்கூடிய கொம்புகளில் இந்த இரத்தத்தை பூசின பிறகு After putting the blood on the four horns of the altar, மீதமான இரத்தத்தை இந்த பலிபீடத்திற்கு கீழாக ஊற்றுவார்கள். The rest of the blood is poured underneath the altar. இந்த இரத்தத்தை கொம்புகளில் பூசி மீதமா இருப்பதை பலிபீடத்திற்கு கீழாகவும் ஊற்றுகிறார்கள். So you put the blood on the horns of the altar on top as well as pour it down on the earth. என்ன அர்த்தம் இதில் இருக்கிறது? Now what meaning does this have? எரேமியா 17வது அதிகாரம் 1வது வசனத்தை நாம் பார்ப்போம். Now if you see in Jeremiah chapter 17 யூதாவின் பாவம் இரும்பெழுத்து ஆணியினாலும் வைரத்தின் நுனியினாலும் எழுதப்பட்டு அவருடைய இருதயத்தின் பலகையிலும் உங்கள் பலிபீட கொம்புகளில் பதிந்திருக்கிறது. The sin of Judah is written with a pen of iron, and with the point of a diamond it is graven upon the table of their heart and upon the horns of your altars. யூதாவின் பாவம் 2 இடத்தில் எழுதப்பட்டுள்ளதாக எரேமியா 17வது அதிகாரம் 1வது வசனம் சொல்லுகிறது. So Jeremiah 17 tells us that our sins are recorded in 2 places. முதலாவதாக அவர்களுடைய இருதயத்தின் பலகையிலும் இரண்டாவதாக பலிபீடங்களுடைய கொம்புகளிலும் பதிந்திருக்கிறது. The first is the table of their heart, and the second is upon the horns of their altar. இருதய பலகையிலும் பலிபீட கொம்புகளிலும் பதிந்திருக்கிறது. So in the heart and on the altar. பலிபீடத்தில் 4 கொம்புகள் உள்ளது இல்லையா? The horns of the altar are 4. இந்த 4 கொம்புகளுமே மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கை குறிக்கிறது. And these 4 points represent north, south, east, west. ஏழை ஐஸ்வர்யவான் மேல் இருப்பவன் கீழ It also represents the rich, poor, high or low. எல்லா மனிதர்களையும் இது குறிக்கிறது. Basically it represents all the people of the world. பலிபீட கொம்புகளில் இரத்தத்தை பூசின பிறகு And after putting the blood on the horns of the altar, இந்த இரத்தத்தை நிலத்தில் ஊற்றுகிறார்கள். it is poured on the earth. இந்த நிலம் மனிதனை குறிக்கிறது அல்லவா? And this earth it represents human beings. மனிதனுடைய இருதயத்தின் பலகையிலும் இரத்தத்தை பூசுகிறார்கள் இல்லையா? It means that you are pouring the heart on the hearts of human beings as well. மனிதன் பாவம் செய்தால் பரலோக ராஜ்யத்தினுடைய பலிபீட கொம்புகளில் இந்த பாவம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இல்லையா?
인간의 죄가 기록이 되죠. So actually, when humans sin, it is actually recorded in the tabernacle in heaven. 그 하늘 பரலோக ராஜ்யத்தில் இருக்கக்கூடிய பலிபீட கொம்புகளில் பாவம் எழுதப்பட்டால் யாரும் அதை அழிக்க முடியாது. 없는 것입니다. And when it is written on the horns of the altar in the tabernacle in heaven, nobody can erase பலிபீட it. கொம்புகளில் எழுதப்பட்ட பாவத்தின் நிமித்தமாக நாம் தண்டனையையும் நியாயத்தீர்ப்பையும் பெற்றுக்கொண்டே ஆகணும். And due to those horns of the altar in heaven, you can only be cursed. 인간의 죄 மனிதனுடைய பாவங்கள் பரலோக ராஜ்யத்தினுடைய பலிபீட கொம்புகளில் எழுதப்பட்டிருக்கிறது. அவருடைய இருதயத்தின் பலகையிலும் 2 இடத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. So it is recorded in 2 places, the altar in heaven as well as their hearts. 그래서 பரலோக ராஜ்யத்தினுடைய பலிபீட கொம்புகளிலும் என்னுடைய இருதயத்தின் பலகையிலும் பாவம் கழுவப்பட்டால் மாத்திரமே நித்தியமான பரிபூர்ணமான பாவ நிவாரண பலியாக அது ஆகும். 온전한 제사함이 될 수가 있다는 것입니다. So redemption of sin is fulfilled when both places it is erased. 하늘나라 제단 பரலோக ராஜ்யத்தில் இருக்கக்கூடிய பாவமும் இரத்தத்தின் மூலமாகவும் இருதய பலகைகளுடைய பாவம் இரத்தத்தின் மூலமாக கழுவப்படுகிறது. 지는 것입니다. Both on the altars of heaven as well as in our hearts, it is washed by blood. 그리고 அதற்கு பிறகு பலிகளுடைய 제단 위에서 தகன பலிபீடத்தில் எரிக்கப்படுகிறது. Afterwards, this offering is burnt on the altar. 그 이후에 அதற்கு பிறகு நீ பாவ நிவாரண பலி உனக்கு உண்டாகிறது என்று சொல்லுகிறார். And afterwards, that's when the priest declares that there is remission of sin. உண்மையாகவே இது மிகவும் முக்கியமான ஒரு விஷயம். It's a very important part. 이 핑민의 சாதாரண மனிதனுடைய பாவ நிவாரண பலியின் மூலமாக இவன் பாவ மன்னிப்பை பெற்றுக் கொள்கிறான். And this is how the common people would be redeemed of their sins. 이 핑민의 속죄 제사뿐 ஒரு மனிதன் செய்த பாவத்தின் நிமித்தமாக அவன் 죄에 대한 பாவ மன்னிப்பை பெற்றுக் கொள்கிறான். 해결을 받는 것이죠. This is only a solution for the atonement of sin of one person. 이 핑민의 속죄 ஆகவே இந்த மனிதன் எப்பொழுதெல்லாம் பாவம் செய்கிறானோ இந்த பாவ பலிகளை செலுத்த வேண்டும். 드려야 하는 것입니다. And every time you commit sin, you have to give an offering. நம்முடைய பிபிடி படத்தை நீங்கள் பாருங்கள். 보시면은요. Now, if you look in the screen, பூமியில் இருக்கக்கூடிய உலகம் இருக்கிறது, அதே போல பரலோகத்தில் இருக்கக்கூடிய உலகம் இருக்கிறது. there's the world on earth and there's the world in heaven. இந்த பூமியின் உலகம் காலத்திற்குள்ளாக இருக்கிறது, ஆனால் பரலோக உலகமோ நித்தியமானது. The world has time, it's a temporal world, and the world in heaven is eternal. இந்த காலத்தின் உலகம் கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் இருக்கிறது இல்லையா? 존재하고 있죠. In this world on earth, there is past, present, and future. ஆனால் நித்தியமான உலகத்தில் கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் But கிடையாது. in the eternal world, there is only எல்லா வேளைகளுமே நிகழ்காலம் மாத்திரமே இருக்கும். there is no such thing as time. 그리고 이제 이 땅에 இந்த உலகத்தில் பாவ நிவாரண பலிகளை நாம் செலுத்தும் போது ஒரு மிருகம் பலி செலுத்துறதுக்கு அவசியம். 짐승이 필요하죠. And on this earth, the sacrifice, you need an animal. 하늘나라에서 ஆனால் பரலோக ராஜ்யத்தில் பலியை செலுத்தும் பொழுது நேரடியாக ஆட்டுக்குட்டி, தேவனுடைய ஆட்டுக்குட்டி இயேசு கிறிஸ்துவாக மாத்திரம்தான் அது இருக்க முடியும். 해야 되는 것입니다. And for the offering in heaven, it needs to be the Lamb of God, Jesus. 그래서 이제 땅에서 드리는 속죄 제사 உலகத்தில் நாம் செலுத்தக்கூடிய பாவ நிவாரண பலிகள் கடந்த கால பாவ பிரச்சனைகள் மாத்திரமே அது தீர்க்கிறது. 문제를 해결해 주는 거죠. So the sacrifice given on earth is for only the committed sins on earth. 그 하늘나라에 ஆனால் பரலோக ராஜ்யத்தில் செலுத்தப்பட்ட பாவ நிவாரண பலியோ நித்தியமான மீட்பை உண்டாக்குகிறது. But the sacrifice in heaven is for eternal sins. 그래서 여러분 이 பூமியில் செலுத்த கொடுக்கிற இந்த பாவ பலிகள் பூமியில் இருக்கக்கூடிய ஆசரிப்பு கூடாரத்தில் செலுத்துகிறோம். 가서 속죄 제사를 드리는 거죠. And that is why on this earth you give the sacrifice on the tabernacle made as a copy on earth. பூமியில் இருக்கக்கூடிய ஆசரிப்பு கூடாரம் பரலோக ராஜ்யத்தில் இருக்கக்கூடிய ஒரு நிழலா இருக்கிறது. 그림자일 뿐이죠. The tabernacle on earth is only a replica of that in heaven. ஆனால் பரலோக ராஜ்யத்தில் இருக்கக்கூடிய இந்த உண்மை அதுதான் அப்படியே இருக்கும். And the tabernacle in heaven is the original form. இந்த பூமியில் செலுத்துகிற பலிகள் எல்லாமே ஒரு நிழலை குறிக்கிறது. So this offering given on earth is only a shadow. உண்மையான பாவ நிவாரண பிரமாணங்கள் அனைத்துமே பரலோகத்தில் மாத்திரமே நாம் செலுத்தணும். True redemption of sin offering should be given in heaven. பாவ நிவாரண பலிகளுடைய செயல்முறைகளை நாம் பார்த்தால், வகைகளை நாம் பார்த்தால்,
Now, if we look at the different kinds of offerings, 자, 우리 이제 சாதாரண மனிதர்களுக்கான பாவ பலிகள், there's a sin offering for the common people. பிரதான ஆசாரியனுடைய பாவ நிவாரண பலியும் இருக்கிறது. There is also the one for the entire congregation, நித்திய மீட்பை குறித்தும் பாவ நிவாரண பலிகள் இருக்குது. இது மூன்றையும் நாம் ஒப்பிட்டு பார்க்கலாம். as well as eternal redemption of sins, and we will compare these three. 자, 평민의 속죄 ஒரு சாதாரண மனிதனுடைய பாவ நிவாரண பலியாக எது தேவைப்படும்? So, for a common sin offering, what is the sacrifice that you need? பழுதற்ற ஒரு பெண் குட்டியை ஆயத்தப்படுத்துங்கள் என்று சொல்லுகிறது. It says you should prepare a female goat without blemish. 그래서 그 இந்த 제물을 ஆட்டுக்குட்டியை பலியாக பிரதான ஆசாரியருக்கு முன்பாக இழுத்துக்கொண்டு And you வருகிறான். bring this female goat before the priest. 그러면 பலியின் மீது தலையில் கையை வைப்பது யார் என்றால் பாவம் செய்த இந்த சாதாரண மனிதன் அவன் தன்னுடைய பாவங்களை பரிமாற்றம் செய்கிறான். 이게 되죠. And this common person lays his hands, and the sin of the common person is taken away. 자, 평민의 속죄 இப்பொழுது இந்த சாதாரண மனிதனுடைய பாவங்கள் கழுவப்படுகிறது எத்தனை நாட்களுக்கு நீடிக்கும்? 유효 기간은 얼마입니까? Then what is the valid time until he can wash away his sins? 그래서 바로 일 개인의 치연 இந்த மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் செய்த பாவங்களை ஒரே முறை இது கழுவுகிறது. This valid time applies only once. எப்பொழுது அவன் மீண்டுமாக பலி செலுத்த வேண்டும்? So when does he have to give offering? 예, 죄를 지을 때마다 죄를 பாவத்தை எப்பொழுதெல்லாம் செய்கிறானோ அந்த நேரமெல்லாம் இவன் பாவ நிவாரண பலிகளை செலுத்த வேண்டும். 하는 것입니다. Which means every time he commits sins, he must give this offering. 그 속죄의 இந்த சாதாரண மனிதனுடைய பாவ நிவாரண பலிகளுக்கு எத்தனை நாட்களுக்கு நீடிப்பு இருக்கிறது நம்ம பார்த்தோம்னா, So the valid time and range of this offering செய்த பாவங்களை மாத்திரமே அது கழுவும். 것입니다. is only for one individual, 그리고 과거 கடந்த கால பாவங்களை ஒரு முறை கழுவுகிறது, அவ்வளவுதான். and it only washes away one sin of the past. 그래서 이제 அநேக ஜனங்கள் ஆஸ்திரிய கூடாரத்திற்கு சென்று நிறைய பாவ பலிகளை செலுத்தினார்கள். 많이 많이 드렸다는 것입니다. Which means a lot of common people came to give an offering. ஒரு ரெண்டு பேர்களை கொண்டது இல்ல, அநேக ஜனங்களை கொண்டது. There were hundreds of Israelites. ஆனால் பாவத்தை எப்பொழுதெல்லாம் செய்கிறார்களோ ஆசிரிய கூடாரம் ஒன்றுதான் இருக்கிறது, மிகவும் குழப்பமாக இருக்கும் இல்லையா? And although there's only one tabernacle, there's so many people, it was going to be very bustling. 그래서 하나님은 ஆகவே கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பிரதான பலி செலுத்தும் நாளை ஒன்றை நிறுவினார். 정해 주었습니다. That is why God decided he set a day for the atonement for the entire congregation. 7월 7ஆம் மாதம் 10ஆம் தேதி It is July 10th. இந்த நாள் பாவ நிவாரண பலிகளை அவர்கள் செலுத்தினார்கள். 제사를 드리는 거죠. On this date, everyone gives an offering. 이때는 제물이 ஆனால் இம்முறையோ பழுதற்ற ஆட்டுக்குட்டியை 2 தேவைப்பட்டது. At this offering, you need 2 goats without blemish. 그리고 இந்த ஆட்டுக்குட்டியின் மீது யார் தலையில் கை வைப்பது? Now, who puts his hands on, lays hands on this animal? 이스라엘 민족의 그 대표자 되는 இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பிரதானியாக பிரதான ஆசாரியர் இந்த ஆட்டுக்குட்டியின் மீது தலையில் கை வைக்கிறார். 대표에서 그 제물에다가 안수를 하게 되는 거죠. The high priest, representing the entire congregation, he puts his hands upon the animal. 이 속죄 제사는 இந்த பாவ நிவாரண பலியை என்று எப்பொழுது செலுத்துவார்கள்? 언제 어떻게 드리십니까? Now, when and how is it given? ஒவ்வொரு வருடமும் ஜூலை 10ஆம் தேதி ஒரு முறை மாத்திரம் செலுத்தினால் போதும். It is only given once every year. 그래서 இந்த பிரதான பாவ நிவாரண பலி ஒரு வருட பாவத்தை கழுவுகிறது. 사해 주는 것입니다. And this gets rid of the sin for a year. 근데 이 대속죄 제사는 일 개인의 죄를 가지고 가는 것이 아니라 இந்த பாவ நிவாரண பலியோ தனிப்பட்ட மனிதனுடைய பாவத்தை அல்ல, இஸ்ரவேல் ஜனங்களுடைய எல்லா பாவத்தையும் இது கழுவுகிறது. And this great sin offering, it takes away the sins of all of the Israelites for 1 year. பாவத்தை கழுவக்கூடிய இந்த நீட்டிப்பு ஒரு வருடமாக இது நிலைத்து நிற்கும். ஆகவே வருடத்திற்கு ஒரு முறை இதை செலுத்துகிறார்கள். And because the valid time is 1 year, it must be given every year. 그러나 이제 ஆனால் நித்திய மீட்போ கொஞ்சம் வித்தியாசமானது. But eternal redemption of sins is different. பழைய ஏற்பாடு காலத்தில் செலுத்தப்பட்ட பாவ நிவாரண பலியோ இல்ல பிரதான பாவ நிவாரண பலியோ, the offering given for common people and for the congregation, பாவத்தை கழுவின இந்த நாட்கள் தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. there is a set valid time. மறுபடியும் பாவம் செய்தால் பாவ நிவாரண பலிகளை இந்த மனிதன் செய்ய வேண்டும். 제물을 가지고 제사를 드린다든지 when a common person gives an offering, இல்லை என்றால் வருடத்திற்கு ஒரு முறை இந்த பாவ நிவாரண பலிகளை அவர் செலுத்த வேண்டும். 드려야 하는 것입니다. or every year
this offering needs to be made. 그래서 이 구약 பழைய ஏற்பாடு காலத்தின் பாவ நிவாரண பலியின் மூலமாக நம்முடைய பாவங்கள் அனைத்தும் கழுவப்பட்டது என்று நாம் சொல்ல முடியாது. 씻었다고 얘기할 수가 없는 거죠. So with the offering in the Old Testament, you cannot say all of our sins have been washed. ஆனால் புதிய ஏற்பாடில் செலுத்தப்பட்ட பாவ நிவாரண பலியோ எவ்விதமானது? Then how is the offering made in the New Testament? 이 제물은 இந்த பலி நேரடியாக தேவனுடைய ஆட்டுக்குட்டி இயேசுவை குறிக்கிறது. The sacrifice is the Lamb of God, Jesus Christ. 그럼 예수 그리스도는 우리의 இயேசு 죄를 கிறிஸ்து நம்முடைய பாவத்தை எப்படி கழுவினார்? Then how did Jesus take away our sins? 오늘 예수님 ஒரு நாள் இயேசு கிறிஸ்து யோர்தான் நதியில் யோவான் ஸ்நானகனை தேடி சென்றார். One day Jesus visits John the Baptist and the Jordan River. அநேக ஜனங்கள் மத்தியில் தேவன் ஏன் யோவான் ஸ்நானகனை தேடி செல்ல From வேண்டும்? all the people in the world, why did he visit John the Baptist? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11:11வது வசனத்தை நாம் பார்க்கலாம். We'll see in Matthew chapter 11, verse 11. மெய்யாகவே ஸ்திரீகளிடத்திலே பிறந்தவர்களில் யோவான் ஸ்நானகனை பார்க்கல பெரியவர் ஒருவனும் எழும்பினதில்லை. 큰 이가 일어남이 없도다. Verily I say unto you, among them that are born of women, there hath not risen a greater than John the Baptist. ஸ்திரீகளிடத்திலே பிறந்தவர்களில் யோவான் ஸ்நானகனை பார்க்கல பெரியவன் ஒருவனும் எழும்பினதில்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். It says that among them born of women, there was nobody greater than John the Baptist. யோவான் ஸ்நானகன் மிக பெரியவர், சிறந்தவர் என்று அர்த்தம். 큰 사람 말입니다. Which means John the Baptist is the greatest. 이 세상의 모든 இந்த உலகத்தில் இருக்க எல்லா மனிதர்களுக்காக பிரதானியாக அவர் ஸ்தாபிக்கப்படுகிறார். He was established as a representative of all the sinners of the world. 그래서 예수님은 세상 모든 இயேசு கிறிஸ்து ஆகவே தான் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜனங்களுக்கும் பிரதானியாக இருக்கக்கூடிய யோவான் ஸ்நானகனை சந்திக்க சென்றார். 했단 말입니다. And that is why Jesus went to meet the representative of all sinners of the world. 처음에는 세례 요한이 முதலாவது யோவான் ஸ்நானகன், நான் உம்மிடத்தில் ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், நீர் எப்படி இடத்தில் பெற்றுக்கொள்ள வருகிறீர் என்று கேட்டார். 질문을 했죠. At first John the Baptist asked, I should be baptized by you. Why are you trying to be baptized by me? 이제 இப்பொழுது இடம் கொடு, எல்லா நீதியும் நிறைவேற்றுவதற்கு நமக்கு நலமா இருக்கிறது என்று தேவன் சொன்னார். But it says, let it be so that all righteousness may be fulfilled. 세리온 네가 யோவான் ஸ்நானகன், நீ எனக்கு ஞானஸ்நானம் கொடுத்தாலே ஒழிய எல்லா நீதியும் நிறைவேற்றப்படும். Means that only when you baptize me, all righteousness can be fulfilled. எல்லா நீதியினுடைய எதிர்மறை எல்லா பாவங்களே குறிக்கிறது. The opposite word of righteousness being sins. எல்லா பாவமும் தீர்க்கப்பட்டால் எல்லா நீதியும் நிறைவேற்றப்படுகிறது. Now when all sins are washed away, righteousness is fulfilled. உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களுடைய பாவம் கழுவப்பட வேண்டும் என்றால் யோவான் ஸ்நானகனே, நீ எனக்கு ஞானஸ்நானத்தை கொடு என்று சொன்னார். He says that for all the sins of the world to be redeemed, John the Baptist, he must baptize Jesus. யோவான் எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 15வது வசனத்தை சேர்ந்து பார்க்கலாம். We'll see in John chapter 3, verse 13. மத்தேயு 3:15வது வசனத்தை நாம் பார்க்கலாம். இயேசு அவனை பார்த்து, இப்பொழுது இடம் கொடு, இப்படி எல்லா நீதியும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்குது என்றார். அப்பொழுது அவருக்கு இடம் கொடுத்தார். 의를 이룬 것이 합당한 일 하신데 이에 요한이 허락하는지라. 3장 15절입니다. We'll see in Matthew chapter 3, verse 15. And Jesus answering said unto him, Suffer it to be so now, for thus it is becometh us to fulfill all righteousness. 16절 예수께서 இயேசு ஞானஸ்நானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது என்று சொல்லுகிறது. And in verse 16, and Jesus, when he was baptized, went up straightway out of the water, and lo, the heavens were open unto him. இயேசு ஞானஸ்நானம் பெறும் பொழுது வானம் திறக்கப்பட்டது. It says that when Jesus was baptized, the heavens opened. 2 நாளாகமத்தில் 6:26வது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது ஆதாம் பாவம் செய்த பிறகு வானம் மூடப்பட்டது என்று நாம் பார்க்கிறோம். If you see in 2 Chronicles chapter 6 verse 26, it says that by the sinning of Adam, the heavens were shut up. கர்த்தருக்கும் நமக்கும் எது மறைக்கிறது என்று நாம் பார்த்தால் பாவம். So it is sin that blocks us from God. பாவம் நம்மையும் தேவனையும் பிரிக்கிறது. It was sin that divides us from God.
문제를 해결하지 않고 பாவ 있으면 பிரச்சனையை நாம் சரி செய்யாவிட்டால் நமக்கும் தேவனுக்கும் இடையே இருக்கக்கூடிய பாயுதலை நாம் உருவாக்க முடியாது, தேவனையும் சந்திக்க முடியாது. So without taking care of the problem of sins, we cannot communicate or meet with God. யோவான் சானகன் மூலமாக இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெற்ற பிறகு வானம் திறக்கப்பட்டது. 열렸습니다. But after Jesus was baptized by John, the heavens opened. என்ன சம்பவம் நடந்தது? So what has happened? யோவான் சானகன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஞானஸ்நானத்தை கொடுக்கும் பொழுது 베풀 때에 When John the Baptist baptized Jesus, 머리에 அவருடைய தலையில் கையை வைக்கவில்லையா? didn't he lay his hands? 그러면 யோவான் சானகன் இயேசு கிறிஸ்துடைய தலையில் கை வைக்கும்போது உலகத்தினுடைய எல்லா பாவங்களும் இயேசு கிறிஸ்துவின் மீது சுமத்தப்பட்டது என்று அர்த்தம். 넘어갔다는 사실입니다. It means that when he laid his hands on Jesus' head, the sin of the world was transferred unto Jesus. உலகத்திற்குரிய எல்லா பாவங்களும் இயேசு கிறிஸ்துவின் மீது பரிமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது என்று அர்த்தம். The sin of the world was transferred onto Jesus. யோவான் சானகனும் இயேசு கிறிஸ்துவும் பிரிந்தார்கள். And after that he departed. மறுநாளிலே யோவான் சானகன் அவர் வெளியே வந்தார். 밖을 나갔는데요. The next day John the Baptist he was வழியிலே இயேசு கிறிஸ்துவை சந்தித்தார். and he meets with Jesus. 우리 요한복음 யோவான் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் பார்க்கலாம். Let's see in John chapter 1. 28 29வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். We'll see verse 28 and 29. இவைகள் யோர்தானுக்கு அக்கறையில் யோவான் ஞானஸ்நானம் கொடுத்த பெத்தபராவிலே நடந்தன. These things were done in Bethabara beyond Jordan where John was baptizing. மறுநாளிலே யோவான் இயேசுவை தண்டத்தில் வர கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்கிற தேவ ஆட்டுக்குட்டி. The next day John seeth Jesus coming unto him and said, Behold, the Lamb of God which taketh away the sin of the world. இயேசு ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொண்ட மறுநாளை இங்கே சொல்லுகிறது இல்லையா? This is talking about the day after he was baptized. மறுநாளிலே இயேசு கிறிஸ்து யோவான் சானகனை கடந்து செல்லும் பொழுது Now Jesus was passing by John the Baptist. யோவானுக்கு நன்றாகவே தெரிந்திருந்தது. And John he knew very well. உலகத்தின் பாவத்தை இயேசு கிறிஸ்து மீது சுமத்தினது அவருக்கு தெரியும். John knew that the sin of the world had been transferred unto Jesus. ஆகவே யோவான் சானகன் இயேசு கிறிஸ்துவை பார்த்து, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று சொன்னார். And that is why John pointed to Jesus and then, Behold, the Lamb of God which taketh away the sin of the world. யோவான் சானகன் அநேக ஜனங்கள் மத்தியில் இயேசு கிறிஸ்துவை சாட்சியாக சொல்லுகிறார். And John the Baptist he witnesses Jesus to many people. உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று இயேசுவை அவர் சாட்சியாக சொல்லுகிறார். He witnesses to people that he is the Lamb of God that taketh away the sin of the world. இயேசு கிறிஸ்து உலகத்தின் பாவத்தை சுமந்து கொண்டு இப்ப அவர் சிலுவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார். So now Jesus he is carrying the sin of the world and he is going forward. யோவான் இதை சரியாக பார்க்கிறார். And John he clearly saw this. சுற்றி இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு இதை தொடர்ந்து And he keeps தெரியப்படுத்துகிறார். witnessing to the people. அன்பானவர்களே, இவரை பாருங்கள், Everyone look. உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்கிற தேவ ஆட்டுக்குட்டி இவரே. It's the Lamb of God taking away the sin of the world. உலகத்தினுடைய எல்லா பாவங்களும் இயேசு கிறிஸ்துவின் முதுகுக்கு பின்னாக எறியப்பட்டது. Means all the sin of the world has been cast onto Jesus. நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து போனோம். We all like sheep have gone astray. கர்த்தரோ நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார். But it was our sins were given unto Jesus. உலகத்தினுடைய எல்லா பாவங்களும் இயேசு கிறிஸ்துவின் மீது பரிமாற்றம் செய்யப்பட்டது. Means our sins were laid on Jesus. இயேசு கிறிஸ்து உலகத்தின் பாவத்தை சுமந்து கொண்டு கல்வாரி மலையை நோக்கி அவர் மேலே சென்றார். And carrying the sin of the world, he goes on to the Calvary. அங்கே சிலுவையில் அறையப்பட்டு அவர் மரித்தார். And on the cross he is crucified. இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரிப்பதற்கு முன்பாக கடைசியாக சொன்ன வார்த்தை யோவான் எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரத்தில் வருகிறது. In John chapter 19 you can see the last words he says before he is crucified on the cross. 30வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். I will read verse 30. இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்புக் கொடுத்தார். When Jesus therefore had received the vinegar, he said, It is finished, and he bowed his head and gave up the ghost. இயேசு சிலுவையில் மரிப்பதற்கு முன்பாக முடிந்தது என்று சொன்னார். So before Jesus passed away on the cross, he says, It is finished. இயேசு கிறிஸ்து எவற்றை செய்து முடித்தார்? What did he finish?
தெளிவாக அவர் செய்து முடித்தார். He surely fulfilled எல்லாம் முடிந்தது. everything. 바로 세상 உலகத்தின் பாவத்தை எல்லாம் தீர்த்தார் என்ற அர்த்தம். 의미죠. It means he finished all sins of this world. பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லுகிறது. The wages of sin is death. 예수님의 그 십자가의 இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்தது உலகத்தினுடைய எல்லா ஜனங்களுடைய பாவத்தையும் தீர்த்தது என்ற அர்த்தம். 위함이라는 거죠. It means that his death on the cross was for the sin of the world. 세상 உலக ஜனங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டிய இந்த தண்டனை ஐந்தேற்பை எல்லாவற்றையும் இயேசு சிலுவையில் பெற்றுக்கொண்டார். 받으셨다는 것입니다. He received all the judgment that we had to receive on the cross. 여러분 이제 예수님께서 இயேசு சிலுவையில் எல்லா பாவங்களையும் கழுவவில்லையா? 씻으시지 않았습니까? Didn't he wash away all our sins on the cross? 그럼 우리가 죄를 해결해 நாம் தீர்க்கக்கூடிய சில பாவங்களை அவர் மீதமாக வைக்கவில்லை. 아니했습니다. No, he did not leave some sins for us to take care of by ourselves. 예수님은 இயேசு உலகத்துடைய எல்லா பாவத்தையும் அவர் எடுத்து சென்றார். He took the sin of the world, all of it. எபிரேயர் 10 அதிகாரத்தை நாம் பார்க்கலாம். Now if you see in Hebrews chapter 10, 1வது வசனம், இப்படி இருக்க நியாயப்பிரமாணம் வரப்போகிற நன்மைகளின் பொருளாயிராமல் அவைகளின் நிழலாய் மாத்திரம் இருக்கபடியால் 삼형성이 아니므로 வருஷந்தோறும் இடைவிடாமல் செலுத்தப்படுகிற ஒரே விதமான பலிகளாலே அவைகளை செலுத்துகிறவர்களே ஒரு காலம் பூரணப்படுத்த மாட்டாது. 할 수 없느니라. verse 1, for the law having a shadow of good things to come, and not the very image of the things, can never with those sacrifices which they offered year by year continually make the comers thereunto perfect. 구약 시대의 율법 பழைய ஏற்பாடு காலத்தில் செலுத்தப்படுகிற இந்த பாவநிவாரண பலிகள் மூலமாக என்றென்றைக்கும் பூரணப்படுத்த முடியாது. So with the sin offering made in the Old Testament, you could not make us perfect. செய்த பாவங்களை மாத்திரமே இது தீர்த்தது. It only took care of the sin that was committed. 그런데 신약 시대에 드려진 ஆனால் இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்த இந்த மரணம் எந்த விதமான பாவத்தை கழுவியது? 어떤 죄를 없앴습니까? But the death of Jesus on the cross, what kind of sin did it get cleansed? எபிரேயர் 9வது அதிகாரம் 11வது வசனம் 12வது வசனத்தை நாம் Now, if you பார்க்கலாம். see in Hebrews chapter 9, 11 and 12, 그리스도의 장래 좋은 கிறிஸ்துவானவர் வரப்போகிற நன்மைகளுக்குரிய பிரதான ஆசாரியராய் வெளிப்பட்டு கையினால் செய்யப்பட்டதாக இந்த சிருஷ்டி சம்பந்தமான கூடாரத்தின் வழியாக அல்ல, பெரிதும் உத்தமமான கூடாரத்தின் வழியாகவும், but Christ being come and high priest of good things to come by a greater and more perfect tabernacle, not made with hands, that is to say, not of this world. வெள்ளாட்டுக்கடா இளங்காலை இவர்களுடைய ரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த ரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு Neither பண்ணினார். by the blood of goats and calves, but by his own blood he entered in once into the holy place, having obtained eternal redemption for us. 여러분 이 땅에서 드려진 இந்த உலகத்தில் உருவாக்கப்பட்ட பாவ நிவாரண பலிகள் ஆசரிப்பு கூடாரத்தில் சென்று பலி செலுத்துவது. So until now, the sin offering made on earth was by the tabernacle. நிழலா இருக்கக்கூடிய ஆசரிப்பு கூடாரத்தில் சென்று செலுத்தக்கூடிய இந்த பாவ நிவாரணைகள் பலிகள் இது. He gave an offering, the replica of the tabernacle. இந்த உலகத்தில் செலுத்துகிற பாவ நிவாரண பலிகளுக்கு எல்லாவற்றுக்குமே ஒரு காலம் இருக்கிறது. It all has an expiration date on the earth. சாதாரண மனிதனுடைய பாவங்கள் செய்யும் பொழுதெல்லாம் பலிகளை செலுத்த வேண்டும். So a common person has to give a sin offering every day. 이스라엘 민족의 இஸ்ரவேல் சந்ததியினுடைய பாவம் ஒரு வருட காலம் மாத்திரமே இருக்கிறதால ஒவ்வொரு வருடமே அவர்கள் ஒரு முறை செலுத்த வேண்டும். And the offering for the congregation was made once a year because it only washes away for a year. ஆனால் இயேசு செலுத்தின பாவ நிவாரண பலியோ But the offering given by Jesus, கையினால் செய்யப்பட்ட இந்த சிருஷ்டி சம்பந்தமான கூடாரத்தின் வழியாக அல்ல. it is not by the hands of this earth. மீண்டும் 11வது வசனத்தை பார்க்கலாம். கிறிஸ்துவானவர் வரப்போகிற நன்மைகளுக்குரிய பிரதான ஆசாரியர் வெளிப்பட்டு கையினால் செய்யப்பட்ட இந்த சிருஷ்டி சம்பந்தமான கூடாரத்தின் வழியாக அல்ல, பெரிதும் உத்தமமான கூடாரத்தின் வழியாகவும். It says, but Christ being come a high priest of good things to come by a greater and more perfect tabernacle, not made with hands, that is to say, not of this building. 여러분 여기 PPT를 இந்த 보시면 PPT-யை நீங்க பார்த்தீங்கன்னா இந்த படத்துல பரலோக ராஜ்யத்தில் உள்ள ஆசாரிய கூடாரம் இருக்கிறது, பூமியில இருக்கக்கூடிய ஆசாரிய கூடாரம் இருக்கிறது. 뿔이 있는 것입니다. Here, if you see in the screen, there is the tabernacle in heaven and the tabernacle on earth. 이 땅에 드려지는 இந்த பூமியில இருக்கக்கூடிய ஆசாரிப்பு கூடாரத்தில் பலிபீட கொம்புகளின் ரத்தத்தை பூசுகிறீர்கள். 성막에 있는 제단불의 피를 바르는 거지만 Now on earth, when you give an offering, the blood is poured on the altar on earth. 예수님의 피는 இயேசுடைய இரத்தமோ பரலோகத்திலுள்ள ஆசாரிய கூடாரடைய 4 பலிபீட கொம்புகளிலும் இந்த இரத்தம் பூசப்படுகிறது. 바르게 된 거죠. But the blood of Jesus Christ, his sacrifice, his blood is put on the four altars of four horns of the altars in heaven. 예수님께서는
இயேசு கிறிஸ்து அவர் பரலோக ராஜ்யத்திற்கு செல்லும் பொழுது அவருடைய சொந்த ரத்தத்தை எடுத்துக்கொண்டு 하늘나라 பரலோக பலிபீட கொம்புகளில் அதை பூசினார். 발랐다는 것입니다. So when Jesus passed away, he took his blood and he put it on the four horns of the altar in the tabernacle in heaven. 저기 하늘나라 பரலோக ராஜ்ய பலிபீட கொம்புகளில் நம்முடைய பாவம் பதிவு செய்யப்பட்டிருந்தது. Our sins were recorded in the horns of the altar in 그 heaven. 위에다가 예수님의 அதற்கு மேலாக இயேசுனுடைய ரத்தம் நான் எல்லாவற்றையுமே அங்கே பூசினார். 발랐다는 거죠. And on the horns, the blood of Jesus was put. 이제 하나님 இப்பொழுது தேவன் பார்க்கும் பொழுது 우리의 그 죄의 பாவம் பதிவு செய்யப்பட்டதை பார்க்காமல் இயேசுடைய ரத்தம் பூசப்பட்டிருக்கிறதை அவர் பார்க்கிறார். 보이는 것입니다. Now on the horns of the altar, God no longer sees our sins, but the blood of Jesus. 자, 예수님께서 하늘나라 성 இயேசு பரலோக ராஜ்யத்தினுடைய பலிபீடத்திற்கு சென்று அவருடைய ரத்தத்தை கொம்புகளில் பூசினார். Now Jesus, he went up to heaven and he sprinkled his blood on the horns of the altar in heaven. இயேசுடைய ரத்தத்தின் மூலமாக பலிபீட கொம்புகளில் உள்ள எல்லா பாவத்தையும் அவர் கழுவுகிறார். And it removed all the sins, erased all the sins that was recorded in heaven. எபிரேயர் 10 அதிகாரம் எதை சொல்லுகிறது? In Hebrews chapter 10, what does it say? 16வது வசனம், அந்த நாட்களுக்கு பின்பு நான் அவர்களோட பண்ணும் உடன்படிக்கையாவது நான் என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய இருதயங்களில் வைத்து அவர்களை அவர்களுடைய மனதில் எழுதுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்பதை உரைத்த பின்பு It says in verse 16, "This is the covenant that I will make with them after those days, saith the Lord. I will put my laws into their hearts, and in their minds I will write them." 예수님께서 세상 죄를 위하여 இயேசு கிறிஸ்து மனிதர்களுடைய பாவத்திற்காக சிலுவையில் மரித்த பிறகு அவருடைய ரத்தத்தை எடுத்து பரலோக ராஜ்யத்தினுடைய பலிபீட கொம்புகளில் பூசினார். After Jesus died for our sins and put his blood on the horns of the altar in heaven, கர்த்தர் நமக்காக புதிய உடன்படிக்கையை ஸ்தாபித்தார் என்று அர்த்தம். God established a new covenant. இந்த புதிய உடன்படிக்கை என்னது? So what is this new covenant? நம்முடைய இருதயங்களில் வைத்து அவைகளை மனதில் எழுதுகிறார் என்று கர்த்தர் சொல்லுகிறார். He will put his laws in our hearts. எபிரேயர் 10:17 வசனத்தை குறிக்கிறது. It's verse 17. நாம் எல்லாரும் சேர்ந்து இதை பார்க்கலாம். Let's see verse 17. அவர்களுடைய பாவங்களையும் அவர்களுடைய அக்கிரமங்களையும் நான் இனி நினைப்பதில்லை என்பதை சொல்லுகிறார். And their sins and iniquities will I remember no more. 자, 예수님께서 하늘나라 இயேசு கிறிஸ்துவோட ரத்தத்தை பரலோக ராஜ்யத்தில் பலிபீட கொம்புகளில் பூசின பிறகு தேவன் நம்மை நோக்கி சொல்லுகிறார். 말씀해 주셨다는 것입니다. So after the blood of Jesus Christ was put on the horns of the altar, he's saying, 이제 저희 죄와 저희 அவர்களுடைய பாவங்களையும் அவர்களுடைய அக்கிரமங்களையும் நான் இனி நினைப்பதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். he says he will not remember our sins and iniquities anymore. 우리 아담으로부터 물려받은 죄와 ஆதாம் மூலமாக வந்த பாவங்கள் நம்முடைய உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பாவங்களையும் கர்த்தர் இனி நினைப்பதில்லை என்று சொல்லுகிறார். 기억지 않는다고 했죠. The sins that we acquired from Adam and the sins that we committed on this earth, he will remember these no more. இயேசு கிறிஸ்து ஆதாம் காலம் மூலமாக வந்த பாவத்தை மாத்திரம் கழுவவில்லை. 주신 것이 아니라 Jesus did not only remove the sins we acquired from Adam, 인간들이 살면서 짓는 그 மனிதர்கள் உலகத்தில் வாழும்போது செய்யக்கூடிய எல்லா பாவங்களையும் சிலுவையில் அவர் செய்து முடித்தார். 주신 거죠. but also the sins that we commit throughout our lives, Jesus has washed them all. பாவங்களும் அக்கிரமங்களும் நாம் மரித்துக் கொண்டிருந்தோம். By iniquities and sins we were வாழ்க்கையில் நாம் செய்யக்கூடிய பாவங்களும் இருக்குது. அதே போல ஆதாம் மூலமாக நமக்குள்ள வந்த பாவம் இருக்கிறது. we had sins in our life, we had sins we acquired. எல்லாவற்றையும் சேர்த்துதான் சர்வலோக பாவம் என்று சொல்லுகிறோம். Put them all together, it is all sins. இயேசு நம்முடைய எல்லா பாவத்தையும் சுமந்தார். Jesus took all our sins. ஒன்று யோவானில் சர்வலோகத்தின் பாவ நிவர்த்தி என்று கர்த்தரை இயேசு கிறிஸ்துவே சொல்லுகிறது. And it says that Jesus, he has taken care of all our sins. 예수 그리스도는 இயேசு கிறிஸ்து உலகத்தினுடைய எல்லா ஜனங்களுடைய பாவத்தையும் அவர் சரி செய்தார். So Jesus, he took care of all the sins of this world. 하나님께서는 கர்த்தர் இயேசு கிறிஸ்து செய்த காரியத்தை பார்த்து நம்மை பார்த்து அவர் சொல்லுகிறார். And God says, after seeing the works of Jesus, அவர்களுடைய பாவங்களை அக்கிரமங்களையும் நான் இனி நினைப்பதில்லை என்று சொல்லுகிறார். and their sins and iniquities will I remember no more. கர்த்தர் நம்முடைய பாவங்களை அக்கிரமங்களையும் இனி நினைப்பதில்லை என்று சொல்லுகிறார். God says he will not remember our sins. இதை நம்புவதே விசுவாசம். Believing in this is faith. ஆனால் கர்த்தரை பற்றி தெரியாதவர்கள், But people who don't know, நான் பாவத்தை செய்தேன் இல்லையா, they say, அப்ப எனக்குள்ளாக பிழைகள் இருக்குது, I still have நான் அதே விஷயங்களில் பலவீனமாக இருக்கிறேன். I'm still lacking. ஆகவேதான் இயேசு சிலுவையில் அவருடைய எல்லா பாவத்தையும் பலவீனங்கள் குறைகளையும் எல்லாவற்றையுமே அவர் தீர்த்தார். And that is why Jesus died on the cross, to take care of our sins and our iniquities and our lacking. இயேசு கிறிஸ்து சிந்திய இரத்தம் நம்முடைய பாவத்தை நித்தியமாய் கழுவுகிறது. And the blood of Jesus Christ eternally redeemed our sins. 18வது வசனம், இவைகள் மன்னிக்கப்பட்டதுண்டானால் இனி பாவத்தின் நிமித்தம் பலி செலுத்தப்படுவது இல்லையே.
And in verse 18 it says, now where remission of these is, there is no more offering for sin. இவைகள் மன்னிக்கப்பட்டதுண்டானால் So having made remission, 저희 죄와 அவர்களுடைய அக்கிரமங்களை பாவங்களையும் சொல்லுகிறது. it is talking about our sins and our iniquities. 저희 죄와 저희 அவர்களுடைய பாவங்களை அக்கிரமங்களையும் நான் இனி நினைப்பதில்லை, நீ பலி செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை என்று வசனம் சொல்லுகிறது. Where there is remission of sins and iniquities, there is no more need for the offering for sin. 그래서 구약 시대 பாவ நிவாரண பலிகள் பழைய ஏற்பாடு காலத்தில் இருப்பது ஒரு குறிப்பிட்ட காலம் மாத்திரமே இருக்குது. So the offering in the Old Testament, it has a valid date. 그 தனிப்பட்ட மனிதனுடைய கடந்த கால பாவத்தை ஒரே முறை கழுவினாலும் 지은 죄 한 번을 용서해 주었지만은 Maybe it only took away the individual sin for in the past. பிரதான பாவ நிவாரண பலி இஸ்ரவேல் ஜனங்களுடைய ஒரு வருட பாவத்தை கழுவினது. 주었습니다. The offering for the congregation took away the sin of all Israel for a year. 그래서 평민의 சாதாரண மனிதனுடைய பாவ நிவாரண பலியை ஒவ்வொரு நாளும் அவன் பாவத்தை செய்யும் பொழுதெல்லாம் செலுத்த வேண்டும். So common people, they have to give a sin offering every single day, every time they sin. ஆகவே அநேக கிறிஸ்தவர்கள் பாவத்தை செய்யும் பொழுதெல்லாம் பாவத்திற்காக மனம் திரும்பி அறிக்கையிட்டு ஜெபிக்கிறார்கள். Now a lot of Christians nowadays, they pray and they confess their sins. ஆனால் இவ்விதமாக பாவ நிவாரண பலி செலுத்தப்பட முடியாது. But in that method, the redemption of sins cannot be. பிரதான பாவ நிவாரண பலியோ இஸ்ரவேல் ஜனங்களுடைய ஒவ்வொரு வருடத்திற்கும் செலுத்தணும். And even the offering for the congregation, it has to be made every year. பழைய ஏற்பாடு காலத்துல பாவ நிவாரண பலிகள் ஒரு நிழலை குறிக்கிறது. And that is why the offering in the Old Testament is only a model, a shadow. ஆனால் உண்மையாகவே உலகத்தினுடைய எல்லா ஜனங்களுடைய பாவத்தையும் தீர்க்கிறவர் இயேசு கிறிஸ்து, தேவனுடைய ஆட்டுக்குட்டி அவரே. And it is only the Lamb of God, Jesus Christ, who can redeem all sins. இந்த உலகத்தினுடைய பாவ நிவாரண பலிகளை அவர் செலுத்துவதற்காக பூமியில் உள்ள ஆசரிப்பு கூடார பலிபீட கும்பங்களில் இரத்தத்தை பூசினார்கள். Is given offered on the altars of this earth. ஆனால் தேவனுடைய ஆட்டுக்குட்டியாக வந்த இயேசுவோ தேவனுடைய ஆலயத்திற்குள்ளாக அவருடைய ஆசரிப்பு கூடாரத்திற்குள் நுழைந்தார். But the sacrifice of Jesus was taken to heaven. பரலோக ஆசரிப்பு கூடார பலிபீடத்தில் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் எல்லாவற்றையும் பூசினதினால் And because he put all his blood on the altar of heaven, நித்தியமாக அந்த இரத்தத்தை அழிக்கவே முடியாது. this blood can never be erased. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை அழிக்க முடிந்தவர் யாரும் இல்லை. Nobody can remove this blood. ஆகவே கர்த்தர் நம்முடைய பாவத்தை பார்க்காமல் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை பார்க்கிறார். God no longer looks at our sins, but Jesus' blood. இரத்தம் தான் சாட்சியாகிறது. And this blood becomes proof. கர்த்தர் இனி உங்களுடைய பாவத்தை அக்கிரத்தை நினைப்பதில்லை என்று சொல்லுகிறார். And God, he says he will not remember our sins or iniquities. கொலோசியர் 2 அதிகாரம் 13வது வசனத்தை பார்க்கலாம். Now let's see in Colossians. Colossians. உங்கள் பாவங்களினாலேயும் உங்கள் மாம்ச விருத்த சேதனம் இல்லை மரித்தவர்களாயிருந்த உங்களையும் அவருடைய கூட உயிர்ப்பித்த அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு மன்னித்து. இங்கே அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் மன்னித்தன்னு சொல்லுகிறார். Here it says that all our sins were washed. இயேசு கிறிஸ்துவினுடைய கடந்த கால பாவத்தை மாத்திரம் மன்னிக்கவில்லை, He not only took away our past sins, அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு மன்னித்து என்று வசனம் சொல்லுகிறது. He redeemed all our sins. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பாவம் நித்தியமாக கழுவப்படுகிறது. So through Jesus Christ all our sins have been washed away. இனி பாவ நிமித்தம் பலி செலுத்தப்படுவது இல்லையே. We no longer need to give an offering for our sins. ஆனால் இதுவரைக்கும் என்னுடைய இதயத்தில் பாவம் இருக்குது என்று சொன்னால், But if you still say that you have sin in your heart, இந்த மனிதனுக்கு இயேசு கிறிஸ்துவினுடைய செய்கை சரியாக தெரியவில்லை என்று அர்த்தம். it is because that person does not know the work of Jesus. பாவத்தின் நிமித்தமாக நாம் வருத்தப்பட வேண்டிய காரணம் ஒன்றும் இல்லை. Now we have no need to be concerned about. என்னுடைய பாவத்தை கழுவுவது இயேசுடைய இரத்தம் மாத்திரமே. It is only the blood of Jesus that washes away our sins. எனக்கு ரட்சிப்பையும் மீட்பையும் உருவாக்குறதும் இயேசுடைய இரத்தம் மாத்திரமே. Only the blood of Jesus can redeem us. இயேசுடைய இரத்தம் நம்முடைய பாவத்தை நித்தியமாக கழுவியிருக்கிறது. It is because his sins eternally cleansed our sins. எபேசியர் 2 அதிகாரம் 8வது வசனத்தை நாம் வாசித்தால், If we see in Ephesians chapter 8, கிருபையினாலே விசுவாசத்தை கூட ரட்சிக்கப்பட்டீர்கள்.
It is by faith that we have gained this salvation. இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு என்று வசனம் சொல்லுகிறது. It is not from us, but it is the gift of God. 우리가 죄 사함 நாம் பாவ மன்னிப்பை பெற்றுக் கொள்வது தேவனுடைய பரிசுதான். So receiving salvation is the gift of God. இந்த பரிசை கொடுக்கிறவர் தான் ஆயத்தம் செய்ய வேண்டும், அதை பெற்றுக்கொள்கிறவர் எந்த ஆயத்தம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. For it to be a gift, only the person preparing needs to pay the price, not the person receiving. ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானது அல்ல என்று வசனம் சொல்லுகிறது. It is not by our deeds or works, but as a gift, so that nobody can boast of its works. 우리가 죄 사함 받은 것은 பாவ நிவாரண பலிகளை நம்முடைய கடின உழைப்போ தீர்மானத்தின் மூலமாக நாம் பெற்றுக்கொள்வது இல்லை. 우리가 죄 사함 받은 것이 아니라 We have not received salvation by our works or efforts. 예수 그리스도의 இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவையின் செய்கையின் மூலமாகவே It is by the works of Jesus Christ on the cross. 인간의 모든 மனிதனுடைய அனைத்து பாவங்களும் சிலுவையின் மூலமாகவே கழுவப்படுகிறது. 보혈로 해결이 되는 것입니다. All human sins are taken care of by the blood of Jesus on the cross. மனிதனுடைய வருத்தத்தின் மூலமாகவோ நம்முடைய கடின உழைப்பின் மூலமாகவோ அறிக்கையின் மூலமாகவோ செய்கையின் மூலமாகவோ பாவங்கள் கழுவப்பட முடியாது. Not by our efforts or our deeds or our works is our sins washed away. இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் நம்முடைய பாவத்தை நித்தியமாக கழுவுகிறது. 영원히 끝을 냈습니다. It is only by his blood that our sins were eternally 히브리 washed. 10장 10절에 எபிரேயர் 10 அதிகாரம் 10வது வசனத்தை நாம் பார்க்கலாம். We will see in Hebrews chapter 10 verse 10. 이 뜻을 இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதனாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். By the which we are sanctified through the offering of the body of Jesus Christ once for all. 예수 그리스도의 몸 இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதனாலே அந்த சித்தத்தின்படி நாம் By the பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். offering of the body of Jesus, we were sanctified once for all. அன்றியும் எந்த ஆசாரியன் நாடோறும் 12வது வசனம் இவரோ பாவங்களுக்காக ஒரே பலியை செலுத்தி என்றென்றைக்கும் தேவனுடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்து Verse 12, but this man, after he had offered one sacrifice for sins forever, sat down on the right hand of God. 14 ஏனெனில் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களை ஒரே பலியினாலே அவர் என்றென்றைக்கும் பூரணப்படுத்தியிருக்கிறார். And in verse 14 it says, for by one offering he hath perfected forever them that are sanctified. இயேசு கிறிஸ்துவினுடைய ஒரு பலியின் மூலமாக என்றென்றைக்கும் நாம் பூரணமாய் இருக்கிறோம். By one sacrifice we have been eternally washed. பழைய ஏற்பாடு கால பாவ நிவாரண பலிகள் பரிபூர்ணமாக இல்லாததனால் Because the Old Testament the offering was not perfect. அடிக்கடி ஒரே விதமான பாவ நிவாரண பலிகளை செலுத்தினார்கள். The same sacrifice needed to be made often. ஆனால் இயேசு செலுத்தின பாவ நிவாரண பலியோ But this offering கையினால் செய்யப்பட்டதாகிய சிருஷ்டி சம்பந்தமான கூடாரத்தின் வழியாக அல்ல, பெரிதும் உத்தமமான பரலோக ஆசரிப்பு கூடாரத்துக்குள் He did நுழைந்தார். not enter into the tabernacle on earth, but the tabernacle of heaven. 하늘나라에는 பரலோகம் நித்தியமான ஒரு உலகத்தை குறிக்கிறது. And heaven belongs to the eternal world. 그래서 예수님이 하신 இயேசு கிறிஸ்து செய்த காரியங்கள் அனைத்தும் நித்தியமானவைகள். So everything that Jesus does is eternal. 예수님 한 분으로 말미암아 영원한 இயேசு கிறிஸ்து ஒருவர் மூலமாக நித்தியமாக நம்முடைய பாவங்கள் கழுவப்பட்டிருக்கிறது. By one man Jesus we have been eternally redeemed and received salvation. 아직까지 예수 그리스도의 இன்னும் இயேசு கிறிஸ்து சிலுவையிலுடைய பாவத்தை பரிபூர்ணமாக கழுவவில்லை என்று தெரியாதவர்கள், 사실 정확히 모르는 사람들은 People who still don't know that by the blood of Jesus we அதே are போல இன்னும் நிறைய பேர் பாவம் எனக்குள் இருக்கிறது ஏமாந்து போகிறவர்கள் அநேகர்கள். many people still misunderstand that they have அநேக sin. ஜனங்கள் இன்னும் கடினமாக உழைக்கிறார்கள் என்ற அர்த்தம். 사람들이 많은데 And many people try hard to ஆனால் வேதவசனம் தெளிவாக சொல்லுகிறது, but the Bible clearly tells இயேசு கிறிஸ்து சிலுவையில் சிந்தினாருடைய ரத்தம் the blood of Jesus on the 이 cross 세상 모든 사람들이 இந்த உலக ஜனங்கள் எல்லாருடைய பாவத்தையும் நித்தியமாக கழுவினது என்ற அர்த்தம். 사실입니다. has redeemed eternally the sins of all people. 여러분 이 அன்பர்களே, இந்த சத்தியத்தை கேட்டு இதை மனதில் விசுவாசிக்கிறவர்களே சரியான சுவிசேஷத்தை நம்புகிறவர்கள். 사람들입니다. And the people who accept these words as it is are the people who have been redeemed. 이제는 우리 இனி பாவத்தின் நிமித்தமாக நாம் வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. We no longer have to be worried about our sins. ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவினுடைய பாவத்தை பரிபூர்ணமாக கழுவியிருக்கிறார். Because Jesus took away our sins perfectly, 영원히 என்றென்றைக்கும் eternally, நித்தியமாய் eternally. 예수 그리스도의 இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலமாக நம்முடைய பாவங்கள் நித்தியமாய் கழுவப்பட்டிருக்கிறது. The fact that His blood, அன்பானவர்களே, தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. we praise the 예수 இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்திற்கு மகிமை உண்டாவதாக. praise the blood of 우리 예수님의 Christ. இயேசுடைய இரத்தத்தின் மூலமாக என்றென்றைக்கும் நித்தியமாய் நம்முடைய பாவம் கழுவப்பட்டிருக்கிறது. Eternally we have been redeemed. 나의 공로가 아니라 예수 நம் மூலமாக அல்ல, இயேசு கிறிஸ்துவின் செய்கையின் மூலமாகவே நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். 되었다는 것입니다. Not by His works, but by our works, but His, we have been eternally redeemed. 예,
여러분 오늘 우리 இயேசு நம்முடைய பாவத்தை நித்தியமாக கழுவியிருக்கார் என்ற தேவனுடைய வசனத்தை நாம் இன்றைக்கு பகிர்ந்து கொண்டோம். 같이 말씀으로 나누었습니다. And today we have shared how the blood of Jesus has redeemed us. இந்த சுவிசேஷ வகுப்பு 3 வகுப்பாக நாம் தேவனுடைய வார்த்தை பகிர்ந்து கொண்டோம். We shared 3 hours of gospel class. இந்த நேரத்தில் கிருபையை பெற்றுக்கொள்ளப்படுவதற்காக மிகவும் நன்றியுள்ளவனாக இருக்கிறேன். I'm so thankful to be able to receive grace together with you. சுவிசேஷ வகுப்பை இத்துடன் நாம் முடித்துக் கொள்ளலாம். 말씀을 마치도록 하겠습니다. I will end gospel class here. 여러분 மிக்க நன்றி. Thank you everyone. மீண்டும் சந்திப்போம்.